2-3 வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் ட்ரேடிங்குள்ளேயே வரேன். பண்ணலாமா? யோசிச்சிருக்கணும்ல. போச்சு. திடீர்னு நமக்கும் இந்த இன்ஸ்டால வந்து ஏதாவது திறமையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்கலான்ட்டு இறங்கிட்டேன். ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆவது எப்படி? ஆலோசனை சொல்கிறார் செல்லப்பா. சரி போயிட்டு அக்கௌண்ட்டை போய் பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணி பார்த்தா -300 சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 போட்டு ஆரம்பிப்போம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதை டிரான்ஸ்பரண்டாக நம்ம வீடியோவாக காட்டலாம். ஸோ இது எப்படி போகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 10,300 அக்கௌண்ட்டில் போட்டேங்க. என்னாச்சு, சரி ஒரு நிஃப்டி கான்ட்ராக்ட் எடுப்போம்னு ஒரு F&O சூஸ் பண்ணி எடுத்தேன். அங்கே மார்க்கெட்டில் போய் அவரால் சிஇ எடுப்பானா இந்த கான்ட்ராக்டை எடுத்தேங்க. எடுத்த உடனே என்னாச்சு தெரியுமா? போச்சு. 2-3 வருஷம் ஆச்சு கேப்பு. எதுவுமே அனலைஸ் பண்ணால் குருட்டாம்போக்கில் எடுத்தவொடனே 1,700 அவுட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டோம். சரி இதில் ஜெயிச்சாலும் தோற்றலாம் நம்ம வீடியோ காட்டணும் அப்படின்ட்டு. நானும் ஃபீல் பண்ணேன், என்னடா ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து அதுவும் வெள்ளிக்கிழமை February 13th 1,600 ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் 1,700 அவுட்டு. என்னதான்டா பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான்.